மறைமுகமாய் வெளியரங்கமாய் விரோதிக்கிற சத்துருவின் அதிகாரங்கள், மனுஷிக வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கடிந்து கொள்ளப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய விசேஷித்த வல்லமை இந்த காலவேளையில் நிரப்பப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். பலன் இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. மகிமையானவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுகிறவர் கிருபையின் கரத்திலிருந்து எங்களுக்கு கிரியை செய்வீராக. தேவனே, உமலாகாத காரியம் என்று ஒன்றுமில்லை அப்பா. பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கட்டுகளை அறுக்கிற தேவனுடைய பலத்த வல்லமை எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக. அக்கினிமயமான வல்லமை, அக்கினிமயமான அபிஷேகம், அக்கினிமயமான கிருபைகள் இந்த காலைவேளையில் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தடைகள் மாறி போவதாக, எல்லா கட்டுகளும் அறுபடுவதாக. பிரசன்னத்தில் மூடுங்க, வல்லமையில் மூடுங்க, அக்கினியில் மூடுங்க, அபிஷேகத்தில் மூடுங்க. தேவ தயவு இறங்கும் என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கும் என்று ஜெபிக்கிறோம். அக்கினி மயமான வல்லமை சபையையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களை விசுவாச குடும்பங்களை நிரப்புவதாக. எல்லைகளில் காணப்படுகிற எல்லாவித வேண்டாத காரியங்களை கர்த்தர் அகற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவேளையில் ஒரு விசேஷித்த வல்லமை எங்களை ஆளுகை செய்வதாக. பரிசுத்த ஆவியானுடைய பலத்த வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அக்கினி மயமான வல்லமை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவரே, தடைகள் இருக்கிற இடங்களில் எல்லாம் நம்முடைய வல்லமையை, அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கட்டவிழ்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிரசன்னத்தால் நிரப்புவீராக, வல்லமையில நிரப்புவீராக, அக்கினியில நிரப்புவீராக, மகிமையில நிரப்புவீராக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்துல நாங்க தாழ்த்துறோம் ஆண்டவரே. உமலாகாத காரியம் ஒண்ணும் இல்லை. நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் எங்களோட இருந்து பலத்த கிரியைகளை செய்வீங்கப்பா. நாங்கள் பாடுகிற பாடல், ஆராதிக்கிற ஆராதனை எல்லாவற்றையும் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரலோக சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்கள் சுயபலத்தில் யாதொரு காரியத்தை நாங்கள் செய்யாம, தேவ பலத்தில் எல்லா காரியத்தையும் செய்ய ஆவியானவர்களுக்கு பலன் தான். பிரசன்னத்தில் மூடுங்க, வல்லமையில மூடுங்கப்பா. கிருபையின் கரம் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்வாண்டு சன்னதியிலே ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்ற பாடலெல்லாம் சேர்ந்து கைத்தட்டி பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர்,
மானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், எல்லாரும் சர்வ சமாதானம் தருகிறார். ஓ சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் ஒருமனப்பட்டு துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் ஆமென், எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் துதிப்போம், சாத்தான நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. ஓஹோ நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா. குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. ஓ நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர். காதவண்டை நேர்கிறார், உன் காதவண்டை நேர்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். ஓ எத்தனை கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ கரம் நீட்டி தேற்றுவார். நீ கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. ஓ என் இயேசு மகிமையில் சேர்த்திட, மகிமையில்
சேர்த்திட மறுரூபமாக்குவா, மறுரூபமாக்குவா. சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான தேசத்தை சுதந்தரிப்போம். சாத்தான என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. இயேசு மேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட எல்லாரும் மறுரூபமாக்குவா, மறுரூபமாக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் ராஜா சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சொல்லுவோமா? சர்வ வல்லவர் சர்வ சமாதானம் தருகிறார், சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தான தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர். எல்லாரும் ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார், நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் மிக மிக நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எல்லா கிரியைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு பழைய பாடல், டி மேஜர். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். 2-4. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உற்சாகத்தோடு மகிமைப்படுத்துவோம். என்னுடைய வரிகள் இப்படி சொல்கிறது: இனி எல்லாருமே அவர் பணிக்கனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். ஆண்டுடைய ஊழியம் என்பது அவரவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் செய்கிற ஒன்றல்ல. தேவனுடைய பணி என்பது எல்லாரும் ஒன்றாய் உழைத்து தேவராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆமென். ஆமாம், இது உங்கள் ஊழியம், எங்கள் சபை, உங்கள் சபை அப்படி இருக்கிற காலம் அல்ல. இது ஒன்றாய் நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காலம். ஆமென். ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட அப்படிப்பட்ட கிருபைகளை பகிர்ந்தளித்து நம்மை வல்லமையாய் நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம்.
நடப்போம். இயேசு கிறிஸ்துவில் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பாணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் திடுவோம். எல்லாருமே அவர் பாணிக்கெனவே ஒன்று உழைத்திடுவோம். இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய். எல்லாரும் ஒரு முறை. இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே. நம் இயேசு ராஜாவே இதோ சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய். ஆமே. ஓ இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய். எல்லோரும் வரப்பட்டு இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய். எல்லாம் ஒரு மனப்பட்டு இயேசு ராஜாவே இதோ. நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய். ஓ நம் இயேசு ராஜாவே ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்துமா அவர் பணிக்கே, நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம். இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய். சொல்லுவோம் நம் இயேசு ராஜாவே இதோ வேகம், அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, சொல்லுங்க சொல்லுங்க. நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய். நாம்
இயேசு ராஜாவே இது வேகம் வாராரே அதிவேகமாய். மனிதர் யாரிடமும் வாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் வாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதைய செவையாகுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதைய செவையாகுவோம். ஓ இயேசு ராஜாவே இது வேகம் வாராரே அதிவேகமாய். ஓ இயேசு ராஜாவே இது வேகம் வாராரே. கைதட்டி ஓ இயேசு ராஜாவே இது வேகம் வாராரே ஆதி ஆமே. ஓ இயேசு ராஜாவே இது வேகம் வாராரே. சுடகடபலமரந்தரதானாதி நானாவே இது வேகம் வாராரே. ஆவியானவரே இயேசு ராஜாவே இது வேகம் வாராரே ஆதி. உரத்த சத்தமா இயேசு ராஜாவே இது வேகம் வாராரே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா எல்லாரும் 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 அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, இன்று ஆக மகிழ்வோ ஆக்களிப்போ. அப்பா இன்று ஆக மகிழ்வோ ஆக்களிப்போ. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே. எல்லாரும் ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, இன்று ஆக மகிழ்வோ. இன்று ஆக மகிழ்வோ ஆக்களிப்போ. அல்லேலூயா அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா வெற்றி. ஓ அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோ ஆக்களிப்போ. இன்று ஆக மகிழ்வோ ஆக்களிப்போ. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே சொல்வோம். நீதிமான்களில் ஜீசஸ்
தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், சொல்லுங்க, அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க, அல்லேலூயா. அறிக்கை செய்யுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது. இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது. இன்று அகமகிழ்வோம். என்று உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன். இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அப்பா, அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பார்த்து அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த அப்பா, ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில். இனி எல்லாருமே அவர் பாணிக்கனவே ஒன்றாய் நாளும் உழைத்திடுவோம். இயேசு ராஜாவே இதோ வேகமாறாரே ஆதி. அல்லேலூயா, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ്. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ്. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ്. சொல்வோம் அல்லேலூயா, ஜெயம். ஆமென். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா.
ജയം ഹല്ലേലൂയ. യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. കർത്തരിന്റെ നേകം അവർ ജീവിக்கிறவர். ஹல்லேலூய. அவரால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையை இந்த பாடலை எழுதிய தேவ மனிதர் சொல்லுகிறார், என் ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம். அது நிலைத்திருப்போம், அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். அவருடைய நாளில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும்னு நம்ம நினைச்சா இந்த முடிவில் நம்ம உறுதியாக இருக்கணுங்கிறத ஆதி பரிசுத்தவான்கள் மிக தெளிவாய் புரிந்து வைத்திருந்தார்கள். இந்த நாள்லையும் நம்ம அதில் உறுதியாயிருப்போம். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அப்படியே அமர்வோம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில். நம்ம ஒரு வசனத்தை வாசித்து வேகமாய் தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளில் 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 11, 21, 22 ஆகிய 2 வசனங்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் சபை ஆத்துமாக்களால் நிரப்பப்படணும் அப்படிங்கிற அந்த முக்கியமான தரிசனத்தை சபை இன்றைக்கு இழந்திருக்கிறது. சபையினுடைய நோக்கம், சபையில் ஆராதனை நடக்குதா, சபையில் பாட்டு பாடுறதுக்கு ஆள் இருக்காங்களா, இசைக்கருவிகளை வாசிக்க ஆள் இருக்காங்களா, காணிக்க கொடுக்க ஆள் இருக்காங்களா, கட்டடம் போதுமான அளவு இருக்குதா, வசதி போதுமானதாக இருக்குதா, ஏதோ பிரசங்கம் பண்ண ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரா, போனோமா அட்டன் பண்ணோமா அந்த ஊழியத்தை, அதான் அவ்வளோதான் கிறிஸ்தவம் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சிந்தனைகளில் அப்படி மாறிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே சபையினுடைய தரிசனம் என்ன அப்படின்னா, ஆராதனை நடத்துவதோ அல்லது பாடல்களை பாடி ஜனங்களை பரவசப்படுத்துவதோ, அவ்வப்பொழுது வெளியிலிருந்து ஊழியக்காரர்களை கொண்டு வந்து தீர்க்க தரிசனம் உரைப்பதோ மட்டுமல்ல. ஒரு சபையினுடைய மிகப்பெரிய தரிசனம் தன்னை சுற்றி இருக்கிற தேசத்தை, நகரங்களை, கிராமங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வருவதுதான் சபையினுடைய மெய்யான பணியாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இதை காலைவேளையில் கவனிக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம சின்ன கூட்டமாக நம்ம இன்னைக்கு காலையில் இங்கே கூடியிருக்கலாம். ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நான் விசுவாசிக்கிறேன் வருகிற நாட்களில் எழுப்புதல் காலத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்தில் கொண்டு வரும்போது நம்முடைய சபை ஆத்துமாக்களால் நிரம்பி வழிய போகிறது. அல்லேலூயா. அநேக திருச்சபைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். அன்றைக்கு ஊழியர்களுக்கு தட்டுப்பாடு இருக்கும். இன்றைக்கு வளருகிறவர்கள், இன்றைக்கு வேதம் வாசிக்கிறவங்க, இன்றைக்கு அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவங்க, இன்றைக்கு ஆவியில் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்று காத்திருக்கிறவங்க, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வெளிப்பாடுகளை தன்னுடைய புத்தகத்தில் தன்னுடைய டைரியில் எழுதி கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமாக தோன்றலாம். வரும் நாட்கள் ஒன்று இருக்கிறது. எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயங்கரமாய் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்தரங்கத்தில் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் மனிதர்கள் பார்வைக்கு சாதாரணமாய், ஏளனமாய், அற்பமாய் தெரியலாம். ஆனால் இன்றைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறவன், இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறவன், இன்றைக்கு தன் வாழ்க்கையை தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து கதறி கொண்டிருக்கிறவனை கர்த்தர் சில பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் நிறுத்துகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கு சாதாரணமானது இல்லை. நீங்க இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீர் சாதாரணமானதல்ல. அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 11:21 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அவர்களோடு இருந்தது. இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறதா என்கிற ஒரு பரிசோதனை நாம் செய்யணும். ஆமென். ஒரு சபை வளரணும்னா வித்தியாசமான காரியத்தை
பாடல்ல, இசைக்கருவியில, லைட்ல, வசதிகளில், உட்காருகிற சேர்ல அல்லது பலிபீடத்தில் செய்கிற மாற்றங்களால் ஜனங்கள் வருவதில்லை. ஜனங்கள் எதை தேடி வராங்க தெரியுமா? கர்த்தரை தேடி வராங்க. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற அறைகளுக்குள்ளே தேவன் உலாவிக் கொண்டிருக்கணும். கர்த்தருடைய சபை என்று அழைக்கப்படுகிற கட்டடத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கணும். அங்கே கூடி வருகிற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். தேவ கரம் நம்மோடு இருந்தால் ஜன கூட்டம் காடைகளைப் போல வந்து வனாந்தரத்தில் விழுந்தது போல, காடைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கீழ்காற்றினால வரவழைக்கப்பட்டதோ அதே போல கர்த்தர் இந்த வெள்ளக்கோயில் பட்டணத்தில் ஒரு பெரிய கீழ்காற்றை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. கீழ்காற்று சாதாரணமானதல்ல. அது தூர தேசத்தில் இருக்கிற அல்லது கிராமங்களுக்குள்ள சிக்கி இருக்கிற விக்கிரக வழிபாட்டிலும் மந்திரவாதங்களாலும் சத்துருவின் பிடிகளாலும் அந்தகார சக்திகளாலும் அந்தகார சங்கிலிகளாலும் கட்டப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் தம்முடைய கீழ்காற்றை கொண்டு இந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். ஆமென். அதுதான் எழுப்புதல் காலம். சொல்லுங்க, என்ன காலம்? எழுப்புதல் காலம். அதற்காக தான் நம்ம உழைத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:21 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் அவர்களோட கூட இருந்தது. அநேக ஜனங்கள் என்ன ஆனார்களா? விசுவாசிகளாகி. அந்த வார்த்தையை சொல்லுங்க. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இன்றைக்கு இருக்கிற சபையில் இருக்கிற விசுவாசிகள் கர்த்தரிடத்தில் திரும்புறதில்லை. நிறைய பக்கம் திரும்புறாங்க. பிரபலமான ஊழியர்களிடத்தில் திரும்புறாங்க. தனக்கு விருப்பமான ஊழியர்களிடத்தில் திரும்புறாங்க. நல்ல வல்லமை இருக்குன்னு யாரெல்லாம் வீடியோல ப்ரூஃப் பண்றாங்களோ அவர்களிடத்தில் திரும்புறாங்க. நோ, இது அந்த காலம் அல்ல. இது கர்த்தரிடத்தில் திரும்புகிற காலம். அல்லேலூயா. இது கர்த்தரை முன்னிறுத்துகிற காலம். தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிறுத்துகிற காலம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உடைய சபையை தான் கர்த்தர் ஆத்துமாக்களால் நிரப்ப ஆரம்பிக்கிறார். ஆமென். நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். உங்க கரம் எங்கள் சபையின் மேல இருப்பதாக. உங்க கரம் எங்கள் ஊழியக்கார குடும்பத்தின் மேலும் விசுவாச குடும்பங்கள் மேலும் இருப்பதாக. நாங்கள் ஜெபிக்கிற போதெல்லாம் இந்த தேசத்தில் கிரியை செய்கிற அந்தகார சங்கிலிகள் முறிக்கப்படணுமே. இந்த தேசத்தில் காணப்படுகிற அந்தகார வல்லமைகள் நிர்மலமாகணுமே. நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிக மிக பலனுள்ளதா இருக்கிறதுன்னு சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கொண்டு வந்து தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆதி திருச்சபை எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. ஆதி திருச்சபை விளம்பரம் செய்து வளரல. ஆதி திருச்சபை அற்புதம் நடக்குதுன்னு டிவியில ஒளிபரப்பு செய்து வளரல. ஆதி திருச்சபை அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று வளரல. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்ததை தேசம் பார்த்தது. ஆமென். இன்னைக்கு நம்ம எதை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்? ஊழியத்தில் நிறைய திட்டங்கள் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தில் அரசியல்வாதிகள் அறிவிக்கிறது போல இதை செஞ்ச ஆத்துமாக்கள் வந்துருவாங்க, அதை செஞ்ச ஆத்துமாக்கள் வந்துருவாங்க, அதை பண்ணினா வந்துருவாங்க. ஆனால் வேதம் போதிக்கிற ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய கரம் உன்னோட இருந்தா, கர்த்தருடைய கரம் சபைக்குள்ள இருந்தா, தேவ கிரியைகள் நம் மூலமாய் வெளிப்பட்டால் ஒரு பெரும் கூட்டம் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்புகிற அந்த காலம் வரும்போது சபைகள் நிரம்பி வழிகிறது மட்டுமல்ல, அநேக திருச்சபைகள் எழும்பும், அநேக ஊழியர்கள் எழும்புவார்கள், அநேக அபிஷேகம் பெற்றவங்க எழும்புவாங்க, அநேகர் எழுப்புதலை கொண்டு வருவாங்க, அநேகர் வெளி தேசங்களுக்கு புறப்பட்டு போவாங்க, அநேகரை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவார், அநேகர் மேல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கும், அநேகர் மேல கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் பல கிரியைகளை தேசங்களில் செய்ய ஆரம்பிப்பார். இதெல்லாம் நம்ம சபைக்குள்ள நடக்கணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. வெள்ளக்கோயில் இருக்கிற ஆவிக்குரிய திருச்சபைகள் ஒவ்வொன்றும் இப்படி மாறணும். கர்த்தருடைய கரத்தை உடைய திருச்சபையா மாறணும். சபைக்கு விரோதமா ஒரு மனுஷன் வரும்போது ஊழியக்காரர் பேசக்கூடாது, விசுவாசிகள் பேசக்கூடாது. கர்த்தருடைய கரம் பதில் கொடுக்கணும். ஆமென். கர்த்தருடைய கரம் யுத்தம் பண்ணணும். கர்த்தருடைய கரம் அதிசயங்களை செய்யணும். கர்த்தருடைய
கர்த்தருடைய கரம் பராக்கிரமமான காரியத்தை செய்யணும். இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னா ஒரு தேவ பிள்ளையினுடைய சபை, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய சபை, தேவனுடைய சன்னிதானத்திலே கூடி ஆராதிக்கிற ஒரு ஸ்தலத்திலே தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்டவுடனே அங்கே அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவையும் அங்கே அனுப்புறாங்க. அல்லேலூயா. பர்னபா யாருன்னு கேட்டா, அன்றைக்குள்ள காலகட்டத்தில் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன். இந்த பர்னபாவை கேட்ட ஒரு செய்தி வருகிறது. பர்னபா நடத்துகிற சபைக்கு பக்கத்தில் ஒரு செய்தி வருகிறது. இதோ அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு பெரும் எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு பெரும் கூட்டத்தார், ஒரு பெரும் கூட்டத்தை ரட்சிக்கப்படாத மார்க்கத்தாரை கர்த்தரிடத்தில் திருப்பி கொண்டிருக்கிறார்கள். தன்னிடத்தில் அல்ல, தன் சபைக்கென்றல்ல, கர்த்தரிடத்தில் அவர்கள் திருப்புகிறார்கள். ஆமென். நம்முடைய நோக்கம், நம்முடைய தரிசனம், நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், நமக்கு இதனால் என்ன பிரயோஜனம் என்றல்ல. கடைசி காலம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பிரயோஜனமானவைகளை தேடுகிற இருதயம் உள்ளவனை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள், ஊழியர்கள் அப்படி மாறணும். நம்முடைய சபை அப்படி மாறணும். ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, எனக்கு அதை தாங்கன்னு கேட்கிற காலம் இது அல்ல. நம்ம தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடினால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பாரு. நமக்கு என்ன அவசியமோ அதை கர்த்தர் கொடுப்பாரு. நமக்கு என்ன அவசியமான நன்மைகளோ அத்தனையும் பரலோகத்திலிருந்து அவர் வருஷிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க நல்லா. அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. என்ன நடக்குது பாருங்க. இதோ 20ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:20 அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். உடனே பிரசங்கம் பண்ண உடனே என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய கரம் அங்கே சீப்புரு பட்டணத்திலிருந்து வந்த ஜனங்களோடு, தேவ மனிதர்களோடு கர்த்தருடைய கரம் இருந்தபடியினால அங்கே ஜனங்கள் விசுவாசிகளானார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்ததுனால அவர்களுக்கு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஜனங்களை கர்த்தர் புறமாய் திருப்ப முடிந்தது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், உங்களுக்கு தேவன் கொடுத்த விடுதலை, உங்களுக்கு தேவன் கொடுத்த நன்மைகள், உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், நீ அனுபவித்து அதை அப்படியே சந்தோஷப்பட்டு உறங்குவதற்கல்ல. நீ பெற்றுக்கொண்ட நன்மை அநேகரை கர்த்தர் புறமாய் திருப்பணும். கர்த்தர் உனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறாருன்னா அதுல 100 ரூபாயாவது ஆண்டவருக்கு செலவு பண்ணி அந்த 100 ரூபாயில ரட்சிக்கப்படாத ஒரு ஜனங்களுக்கு ஒரு உதவியாவது செய்து, ஒரு நன்மையாவது செய்து, இயேசு நல்லவர்னு சொல்ல நீ பழகலனா நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அல்ல. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அவ்விதமான மாற்றங்களை நம்மிடத்தில் காண விரும்புகிறார். கைவேத்தி ஆமென் சொல்லுங்களேன். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் அதை நமக்கு நிரூபிக்கிறது. அதனுடைய 22ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். எருசலேமில் உள்ள சபையார், ரட்சிக்கப்பட்ட சபையார் இதை கேள்விப்பட்ட போது தங்களுடைய போதகர், தங்களுடைய ஊழியக்காரனோ அதே போல வல்லமையா மாறணுங்கிறதுக்காக அந்தியோகியாவிற்கு அனுப்பப்படுகிறான். அந்தியோகியாவுக்கு போகிற போது அங்கே பர்னபா பார்த்தவர் அதிசயமான காரியம். இதோ ஜனங்கள் கர்த்தர் புறமாய் திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தை கர்த்தர் தம்முடைய கரங்களில் எடுக்க விரும்புகிறார். அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் இதோ கண்மலையை பிளந்து போடுகிற சம்மட்டிய போல கடைசி நாட்களில் எழும்ப போகிறது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்யணும்னா பரிசுத்த வேதம் சொல்லுது, நாம் கர்த்தர் புறமாய் திரும்பினார் நம்மை கர்த்தர் அநேக ஜனங்களை கர்த்தர் புறமாய் திருப்புகிற ஆயுதமா மாற்ற போகிறார். ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? சில நிமிஷங்கள் ஆண்டுகிட்ட கேட்போம், உங்க கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க கரம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் அநேகரை உம்மிடத்தில் திருப்புகிற கருவியாக மாற விரும்புகிறோம். எங்களை அவ்விதமாய் மாற்ற ஆண்டவரே, எங்களை
எங்களை அவ்விதமாய் மாற்றும் என்று கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலைவேளையில் அந்த மாற்றத்தை கொடுக்க போகிறார். மாற்றங்களை கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். மாற்றங்களை கொடுக்கிறவர் அற்புதங்களை செய்ய போகிறார். வல்லமையான கிரியைகளை அவர் நடப்பிக்க போகிறார். உரத்த சப்தம் என்று சொல்லுங்க. சப்தல ரதுலமன பந்தர பிரதுலி ஹந்தரே ரிவலவர பதுடபலவர கசி ஹந்தரா பிரபடபலவரா. எங்கள் ஆவிக்குரிய மண்டலம் நீர் விரும்புகிற பிரகாரம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். உமக்கு பிரியமற்ற கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும், அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். இது எங்களோடு கூட சேர்ந்த காலைவேளையில் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆவியானவர் அபிஷேகத்தில் நிரப்புவீராக, புதிய வல்லமையில் நிரப்புவீராக. எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருகிற பொல்லாத வல்லமைகளை ஆண்டவர் எங்களை வேறுபுறமாய் திருப்புகிற எல்லா எதிர்மறையான கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடினப்படுத்துகிறோம். விசேஷித்த வல்லமை இந்த காலைவேளையில் இறங்குவதாக. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாய், அநேகரை புறமாய் திருப்புகிறவர்களாய் எங்களை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கங்களும் வல்லமையும் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. பலத்த கிரியைகளை ஆவியானவர் செய்வீராக. தடைகளை கர்த்தர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பலத்த கிரியைகளை கர்த்தர் எங்கள் நடுவில் செய்வீராக. எங்கள் வெள்ளக்கோயில் பட்டணங்கள் கிராமங்கள் ரட்சிக்கப்படட்டும். 232 கிராமத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். 232 கிராமத்திலும் வெள்ளக்கோயில் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் புறமாய் திரும்புவார்களாக. கர்த்தர் புறமாய் திரும்புவார்களாக. ஒரு அதிசயம் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். அற்புதங்களால் அதிசயங்களால் நிரப்புவீராக. பலத்தால் இடைகட்டும், வல்லமையில நிரப்பும், அபிஷேகத்தில் நிரப்பும், பலத்த கிரிகளினால் எங்களை நிரப்புவீராக. வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை விசுவாச குடும்பங்களை சபைகளை எல்லைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லா தடைகளை ஆவியானவர் மாற்றி போடும். பிரசன்னத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பும், தடைகளை மாற்றும். மீதமுள்ள ஒவ்வொரு நாளும் ஜபங்களை ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். பதில் தந்தபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் இவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord.